ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் பிரியாணி பார்க்க போகிறோம் உதிரியா. ஸோ அங்கே பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் கறி மசாலா பட்டை, ஒரு தக்காளி, வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, லெமன், அப்புறம் பன்னீர் நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, பன்னீரை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அதுக்காக தான் எண்ணெய் நல்லா சுட்டதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு அதில் அப்படியே பன்னீர் பீஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான். அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 1 ஸ்பூன் போட்டுட்டு கறி மசாலா பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி வரணும் எல்லாமே. ஸோ அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கும், அதனால உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து புதினா சேர்த்துக்கோங்க. தயிர் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க தயிர். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய் தூள் காரமான, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கரம் மசாலா ரொம்ப சேர்த்துடக்கூடாது, சும்மா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக புதினா ஆட் பண்ணிக்கோங்க. புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் மாட்டிடலாம். ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை கம்மி பண்ணிடணும். 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு விசில் நல்லா அடங்கினதும் ஓப்பன் பண்ணால் பன்னீர் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாருங்கள், நல்லா உதிரியாக ஒரு வெஜ்ஜில் பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நல்லா சூப்பராக பிரியாணி வந்துடுச்சு. தேங்க்யூ.